அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் மற்றும் இலக்கு நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து திருமிகு தாமோதரன் பிரதீபன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் மற்றும் ஒரு சமூக செயற்பாட்டாளர். கடந்த நேர்காணலில் உகந்தை முருகன் ஆலயத்தின் முன்னால் திடீரென முளைத்த புத்தர் சிலை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இன்று நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களை பேசவுள்ளோம். முக்கியமாக இந்த தமிழர் தாயகத்திலே வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் கிழக்கு மாகாணம் கூடுதலாக ஒரு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. அதன் காரணம் முக்கியமாக அங்கு பல்லின மக்கள் வாழ்கின்றார்கள். சிங்களவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் என்று பலதரப்பட்ட இருக்கின்றபடியால் முக்கியமாக இந்த அம்பாறை மாவட்டம் மிக பாதிப்புக்குள்ள இடமாகத்தான் இன்று வரைக்கும் தமிழர் தாயகத்திலே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அம்பாறை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நில அபகரிப்புகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான விடயங்களுடன் தொடர்ச்சியாக இந்த வடபகுதியிலே நடைபெறுகின்ற நில அபகரிப்புகள் மற்றும் எங்கெங்கெல்லாம் புத்தர் சிலைகள் திடீர் என்று முளைக்கின்றன என்பது பற்றி நாங்கள் இன்று திருமிகு தாமோதரன் பிரதீபன் அவர்களுடன் வணக்கம் பிரதீபன். வணக்கம். ஐஎல்சி ஊடகத்தினுடைய நேயர்களுக்கும் வணக்கம். அம்பாறை அல்லது கிழக்கு மாகாணம் சம்பந்தமான சமகால நிகழ்வுகளை நாங்கள் பேச இருக்கும் நேரத்திலே அங்கு நடைபெறுகின்ற இந்த நில ஆக்கிரமிப்புகள், நடந்த படுகொலைகள் சம்பந்தமாக நீங்கள் கூறுங்கள். நிச்சயமாக தான் வடகிழக்கிலே அதிகமான பிரதேசங்களிலே தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கின்ற சம்பவங்கள் அரசு தரப்பினாலும் சரி, அரசு தரப்பினுடைய அனுசரணையுடன் ஆக என்றாலும் சரி அதிகமாக அபகரிக்கப்படுகிறது. அதிலே விசேடமாக கிழக்கு மாகாணமும் அம்பாறை மாவட்டமும் எடுத்து கூறப்பட வேண்டியது. ஆனாலும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதிகமாக இங்கு நடைபெறுகின்ற காணி அபகரிப்புகளோ அல்லது இங்கு கடந்த காலங்களிலே இடம்பெற்ற அநீதிகளுமோ வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவது குறைவு. அதே போல அந்த விடயங்கள் ஆவணப்படுத்தப்படுவது அல்லது வெளிச்சத்திற்கு கொண்டு போகப்படுவதும் குறைவாகவே காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த விடயங்களை மையப்படுத்தி கடந்த 7-8 வருடமாக நான் இந்த ஒரு பணியை செய்து வருகின்றேன். அந்த அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்திலே பல தமிழ் பிரதேசங்கள், பல தமிழ் கிராமங்கள் கூட முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு அந்த இடங்களில் போது தமிழர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல காணிகள் அபகரிக்கப்பட்டது. இறுதியாக அனைவருக்கும் தெரிந்த விடயம், சர்வதேச அளவிலே பேசப்பட்ட விடயம், உகந்த பிரதேசத்திலே, உகந்தை முருகன் ஆலய பிரதேசத்திலே புத்தர் சிலைகள், எல்லோரும் புத்தர் சிலை ஒன்று என்ற ஒரு பேச்சைத்தான் அதிகமாக வெளியிட்டதை நான் பார்க்கிறேன். ஆனால் புத்தர் சிலை ஒன்று அல்ல, புத்தர் சிலைகள், பல சிலைகள் அங்கே நிறுவப்பட்டு அதனூடாக அபகரிக்கின்ற பணிகள் இன்று வரைக்கும் தொடர்கிறது. அதிலே விசேடமாக நாங்கள் கடந்த நேர்காணலில் பேசியிருந்தது போல உகந்தை ஆலயத்தினுடைய வளாகத்துக்கு முன்புறமாக இருக்கின்ற கடல் பிரதேசத்தை அண்டிய கடற்படை முகாமோடு இருக்கின்ற மலையிலே வைக்கப்பட்ட புத்தர் சிலை பற்றி பேசியிருந்தோம். அதற்கு இடையிலே சன்னியாசி மலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே, அந்த மலை அடிவாரத்திலே ஒரு பிள்ளையார் ஆலயமும் இருக்கிறது. அந்த மலையிலும் கூட ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதற்கு செல்லுகின்ற வழியிலே குடும்பிகல என்று சொல்லப்படுகின்ற இடம், அந்த இடம் இன்னும் இந்த பிரதானமாக உகந்தை ஆலயத்துக்கு செல்லுகின்ற பாதையில் இருந்து 2 கிலோமீட்டர் காட்டு வழியிலே இருக்கிறது. அந்த இடத்தில் புத்தர் சிலை நிறுவப்பட்டு இப்போது பன்சலை அமைக்கின்ற, அதாவது புத்த விகாரை அமைக்கின்ற பணியும் கிட்டத்தட்ட பூர்த்தியாகி இருக்கின்றது. அங்கு ஒரு பிக்குவும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். இதை எவ்வாறு நாங்கள் இந்த புத்தர் சிலை அபகரிப்புக்குரிய அடையாளம் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்றால்,
பௌத்தர்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டால் அந்த புத்தர் சிலை அண்டியதாக ஒரு பௌத்த ஆலயம் உருவாக்கப்படுவது. அந்த பௌத்த ஆலயத்துக்கு ஒரு புத்த பிக்கு நியமிக்கப்படுவார். அந்த பௌத்த பிக்கு, அந்த துறவி, அவருக்கான சமையல் போன்ற அடிப்படை தேவைகளை தான் நிறைவு செய்வதில்லை. அதை நிறைவு செய்து கொடுப்பதற்காக அந்த பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு இருக்க வேண்டும். எனவே அந்த புத்தர் சிலை, அடுத்தது விகாரை, அடுத்தது பிக்கு, அதன் பின்னர் அங்கே ஒரு குடியேற்றம் அவருக்கான சேவைகளுக்காக. இவ்வாறுதான் இந்த அபகரிப்புகளும் ஆக்கிரமிப்புகளும் நடக்கிறது. இதைத்தான் நாங்கள் அபாயமான ஒரு விடயமாக தொடர்ந்தும் பார்க்கிறோம். இது இப்போது இருக்கின்ற உகந்த விவகாரம். இதை விடவும் இன்னும் பல இடங்களிலே நடந்திருக்கிறது. விசேடமாக ஒன்றை நான் நினைவூட்டுகின்றேன். அம்பாறை மாவட்டத்திலே இறக்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாயக்கல்லிமலை பிரதேசம். அந்த பிரதேசத்திலே தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழுகிறார்கள். ஒரு சிறிய அளவாக தமிழர்களும் அங்கே மாணிக்கமடு என்று சொல்லப்படும் ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். பூர்வீகமான புராதனமான தமிழர் கிராமம். ஆனால் இன்று பல பக்கத்து தாக்குதல்களாலும் தமிழர்கள் இடம்பெயர்ந்த ஒரு கிராமமாக அது இருக்கிறது. அந்த கிராமத்தை அண்டியதாக இருக்கின்ற ஒரு மலை, அதனுடைய பெயர் தான் மாயக்கல்லி மலை. அந்த மலையிலே ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்ட போது 2018-19 காலங்களில் என்று நினைக்கிறேன் நிறுவப்பட்ட போது நானும் அதிலே களத்திலே இருந்ததை தடுப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்த போதும் தமிழர்களுடைய அந்த பிரதேசங்களை முஸ்லிம்கள் ஆக்கிரமிக்கிறார்கள். எனவே அந்த விடயத்தை கையாளுவதற்கு ஒரு பௌத்த விகாரை வந்தால் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்ற துணியிலே ஒரு விடயம் பேசப்பட்டு தமிழர்களுடைய சிலருடைய ஆதரவோடு கூட அந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டு இன்று புத்தர் சிலையை அண்டியதாக ஒரு பௌத்த ஆலயம் உருவாக்கப்பட்டு அங்கு ஒரு பிக்குவம் குடியேற்றப்பட்டு அந்த குடியேற்றத்தை தொடர்ந்து சிங்கள குடியேற்றங்கள் அங்கே இப்போது இடம்பெறுகிறது. அந்த வழியினால்தான் தீகபாவி என்று சொல்லப்படுகின்ற பௌத்தர்களுடைய புராதனமான ஒரு வரலாறு கொண்ட பௌத்த ஆலயம் அமைந்திருக்கின்ற பிரதேசத்திற்கு செல்வார்கள். ஆனால் இந்த தீகபாவியை நாங்கள் இன்னும் சற்று பின்னால் சென்று ஆராய்கிற போது அதனுடைய வரலாறு அது சைவ தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம், தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த பிரதேசம். அது இன்னும் பல வரலாறுகள் ஆய்வுகள் இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு. எனவே இவ்வாறுதான் தொடர்ந்தும் இந்த பிரதேசங்களிலே புத்தரை வைத்து, மண் துறந்த புத்தரை வைத்து மண்ணை அபகரிக்கின்ற பணிகள் நடக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறேன். அப்போ இவ்வளவு ஆக்கிரமிப்புகளும் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த சமகாலத்திலே தாயகத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளாகட்டும், மற்றது மக்கள் மத்தியில ஏன் இந்த ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்கான பேரெழுச்சியோ ஒரு விழிப்புணர்வோ ஏற்படவில்லை? இது ஒரு நல்ல கேள்வி. இதிலே அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பை பற்றி கடந்த காலங்களை பொறுத்தவரையிலே மாயக்கல்லி மலை விவகாரத்திலே அந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு எந்த அரசியல்வாதியும் களத்திலே இருக்கவில்லை. ஒரு சிலர் வந்திருந்தாலும் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அங்கே ஒரு விடயம் பார்க்கப்பட்டது. தமிழர்களுடைய காணிகளை அல்லது தமிழர்களுடைய பூர்வீகங்களை முஸ்லிம்களும் அபகரிக்கிறார்கள், அவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எங்களுக்கு பௌத்தர்கள் தேவை என்ற அடிப்படையில் அதை பார்க்கப்பட்டு இறுதியிலே இப்போது பௌத்தர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள். அவ்வாறு ஒன்று. அதே போல தாண்டியடி பிரதேசத்தில் பொத்துவில் பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட பிரதேசம் சங்கமன்கண்டி, அங்க படிவட்டின மலை என்று சொல்வார்கள் அந்த இடத்தை. அதிலே அந்த மலையின் பின்புறமாக ராவணன் வாழ்ந்த குகை, கோட்டை என்பன இருக்கிறது. அது போன்று சங்குமன் என்று சொல்லப்படுற மன்னனுடைய வரலாற்று வாசத்தலம் அங்கு இருக்கிறது. இப்போதும் இருக்கிறது, போய் பார்க்க முடியும். தொல்லியல் எல்லைகள் இடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் இப்போது தங்களுடைய பௌத்த புராதனமாக இடமாக காண்பித்து ஒரு புத்தர் சிலை நிறுவுகின்ற பணியை 2 தடவை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த 2 தடவையிலும் அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பை விட, அரசியல்வாதிகளும் பங்களித்திருந்தாலும் கூட, ஒரு சில அரசியல்வாதிகள் பங்களித்திருந்தாலும் கூட, அந்த பிரதேசத்து பொதுமக்கள், நானும் இணைந்திருந்தேன் ஒவ்வொரு பணியிலும், அந்த பிரதேசத்து இளைஞர்களும் பொதுமக்களும் ஈடுபாட்டோடு கலந்து கொண்டு அந்த 2 தடவைகளிலும் அந்த புத்தர் சிலை நிறுவுகின்ற பணியை தடுத்திருந்தார்கள். தடுத்து நிறுத்தி இருந்தும் அந்த இடத்திலே 2 ஏக்கர் காணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்து நாங்கள் அதன் பின்னரும் அதை பற்றி ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தோம். எனவே பொதுமக்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதிலே பாரிய சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த தாண்டியடி சங்குமன்கண்டி பிரதேசத்திலே
முதலாவது தடவை புத்தர் சிலை வைக்க வந்த போது பிரதேசத்தின் இளைஞர்கள் அதிக அளவிலே திரண்டு அந்த சிலையை அப்புறப்படுத்தி அதுக்குரிய பணியை செய்திருந்தார்கள். இரண்டாவது தடவையிலே சில அரசியல்வாதிகள், உள்ளூர் அரசியல்வாதிகளோடு நானும் இணைந்திருந்தேன். அந்த பிரதேச மக்களும் இளைஞர்களும் இணைந்திருந்தார்கள். அந்த இடத்திலே நான் இங்கிருந்த கல்முனையிலே இருந்து சுமார் 50 கிலோமீட்டருக்கும் அப்பால் தான் அந்த இடம் இருக்கிறது. வந்ததற்காக அந்த பிராந்தியத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் என்னை சட்டையிலே பிடித்து, நீ எவ்வாறு வர முடியும், நீ வர முடியாது என்று என்னிடம் கேட்டபோது நான் தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்வேன் என்று கூறி அந்த விடயத்திலே நான் தலையீடு நானும் செய்திருந்தேன். இவ்வாறு அவர்கள் விடுக்கின்ற அச்சுறுத்தலால் பல இளைஞர்கள் பின்வாங்கியதையும் அந்த இடத்திலே நாங்கள் அவதானிக்கிறோம். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தாலும் ஒரு சில இளைஞர்களும் அவர்களுடைய தைரியமும் அந்த பொதுமக்களுடைய தைரியமும் தான் அந்த புத்தர் சிலை அகற்றப்படுவதற்கு என்னோடு இணைந்து அந்த இடத்திலே பணியாற்றியதனால் அவர்களும் அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டது. எனவே சில அரசியல்வாதிகள் பங்களிப்பு செய்கிறார்கள், சில அரசியல்வாதிகள் வெறுமனே பேச்சளவிலே நிறுத்திக் கொள்கிறார்கள். ஆனாலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் போன்ற இடங்களிலே அதை பேசுவதால் அது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதும் மறக்க முடியாத உண்மை. அதே நேரம் பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படாத இடங்களுக்கு வருவதிலே சிக்கல் இருக்கிறது. பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த இடத்தில் வருகிறார்கள். இப்பொழுது 3 நாட்களுக்கு முந்தியும், அதாவது 16ஆம் தேதி கூட அங்கு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் பிரதிபலிப்பு கூடியளவு மக்கள் ஒரு திரட்சியாக வந்து இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான குரலை கொடுத்தார்களா? எப்படி இருந்தது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம்? நிச்சயமாக அதிலே நாங்கள் எதிர்பார்த்த அளவு பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள், செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில உள்ளூர் அரசியல்வாதிகள், இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்த சில தமிழ் தேசிய பரப்பிலே இருந்த அரசியல்வாதிகள், நிலைகளில் குறிப்பாக ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பார்த்திருந்தார்கள். எங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய பிரதானமான விடயங்களாக செம்மணி புதைகுழி தொடர்பிலே சர்வதேச கண்காணிப்போடு நீதியான விசாரணை நடைபெற வேண்டும், உகந்தை முருகன் ஆலய சூழலிலே அமைக்கப்படுகின்ற புத்தர் சிலைகள் அகற்றப்பட வேண்டும், மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரையுடைய விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும், வட்டமடு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மேய்ச்சல் தரை காணி அந்த விடயம், காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நீதி, பயங்கரவாத தடுப்பு சட்டம், அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்றவைகளை முன்னிறுத்தி அந்த பேரணியையும் போராட்டத்தையும் செய்திருந்தோம். ஓரளவிற்கு எங்களுக்கு அது திருப்திகரமாகவே அமைந்திருந்தது அந்த போராட்டம். இருந்தாலும் இறுதியிலே சில சலசலப்புகளும் அந்த இடத்திலே ஏற்பட்டிருந்தது. அதை நாங்கள் பெரிதுபடுத்தி இருக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தினுடைய இலக்கு நோக்கம் சரியாக இருந்தது. அதனால் அதை பற்றி நாங்கள் பெரிதுபடுத்தவில்லை. அதே நேரம் இதை விடவும் இன்னும் முழுவீச்சுடன் அல்லது இன்னும் அதிகமான மக்களை திரட்டி நல்ல ஒரு திரட்சியோடு ஒரு போராட்டத்தை விரைவிலே அம்பாறை மாவட்டத்தில் நடாத்துவது பற்றியும் நாங்கள் சிந்திக்கின்றோம், இந்த குறிப்பிட்ட இந்த விடயங்களை முன்னிறுத்தி. இதுல முக்கியமாக மக்களுக்கு அச்சமின்றி இந்த இப்படியான ஜனநாயக ரீதியான கவனஈர்ப்பு போராட்டங்களில் கொண்டு வர வேண்டியது உண்மையான சமூக செயற்பாட்டாளர்களுடைய கடமையாக என்பது மிக முக்கியம். அந்த வகையில் மக்களுக்கு இந்த அச்சம் வரக்கூடாது என்று சொன்னால் 30 வருஷ போராட்டத்தை கடந்து வந்த ஈழத்தமிழர்கள் என்றும் அச்சப்படாமல் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய நிலங்களையும் பாதுகாப்பதற்கு போராட வேண்டியது காலத்தின் கட்டாயம். மற்ற இந்த மயிலத்தமடு மாதவன மேய்ச்சல் தர விவகாரம் ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவிலே போராட்டங்கள் நடந்து பேசப்பட்டது. அதனுடைய சலசலப்பு இதுவரை இன்று பெரிய அளவிலே இல்லை, அமைதியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த வட்டமடு மேய்ச்சல் தரை சம்பந்தமான விடயம் பெரிய அளவிலே வெளியில் வரவில்லை. அது பற்றி கூறுங்கள். நிச்சயமாக மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அதே போல தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பண்ணையாளர்களுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பு இருக்கிறது. அவர்களூடாக அந்த விடயம் வெளியுலகுக்கு கொண்டு வரப்பட்டு தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்கள் வீதிகளில் ஏற்படுத்தப்பட்டு அந்த விடயம் பெரிய அளவிலே பேசு பொருளாக்கப்பட்டு அந்த விடயம் கையாளப்பட்டது. அதே நேரம் அந்த போராட்டம் சிங்கள மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு எல்லையிலே இருந்து அந்த போராட்டம் இடம்பெற்றதனால் அந்த இடத்திலே சிங்கள மக்களுடைய தாக்கம், அதே போன்று தமிழர்களுடைய பாதிப்பு போன்ற விடயங்கள் ஊடகங்களூடாக வெளியாகியதன் அடிப்படையில் அது பேசுபொருளாக மாறியது. ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே வட்டமடு மேய்ச்சல் தரை விவகாரம் என்ற விடயத்திலே
வட்டமடுவை பொறுத்தவரையிலே தனி தமிழ் பிரதேசத்திற்குள்ளே அந்த மேய்ச்சல் தரை காணி நான் நினைக்கிறேன் சுமார் 4000 ஏக்கர் அரச வர்த்தமானிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மேய்ச்சல் தரை காணி என்று சொல்லி அந்த இடத்திலே சகோதர மொழி பேசக்கூடிய எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாக அக்கரைப்பற்று பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த இடங்களிலே யுத்த காலம் அதே போன்று அதன் பின்னரான சில காலங்களுக்குள்ளே அந்த இடங்களுக்கு அவர்கள் போக்குவரத்துகளை ஏற்படுத்தி அங்கே இருந்த மேய்ச்சல் தரை காணிகளை தங்களுக்கு இருந்த அரசியல் பலங்கள் ஊடாக விவசாய காணிகளாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை அதிகமாக ஈடுபடுத்தி இருந்தார்கள். அதை எங்களுடைய மேய்ச்சல் தரை பண்ணையாளர்களும் கூட பெரிதுபடுத்தாமல் இருந்ததன் விளைவாக சுமார் 356க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் இவ்வாறு அபகரிக்கப்பட்டது. அதன் பின்னர் தான் அங்கிருந்த மேய்ச்சல் தரை பண்ணையாளர்கள் ஒரு கட்டமைப்பாகி இந்த விடயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த வட்டமடு மேய்ச்சல் தரை காணியிலே தங்களுடைய விவசாய காணிகளாக மாற்றிக்கொண்டவர்களும் அக்கரைப்பற்று நகர பகுதியிலே வட்டமடு என்பது மேய்ச்சல் தரைக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் காணி இருக்கிறது, அது மீட்கப்பட வேண்டும் என்று அவர்களும் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதே போல அந்த பிரதேசத்தில் இருந்த மாடுகள் கொல்லப்பட்டன. இவ்வாறு முருகல் நிலை ஒன்று அந்த இடத்திலே ஏற்பட்டதன் பின்னர் தான் இந்த விடயம் சற்று வெளிச்சத்துக்கு வந்து அதிலே குறிப்பாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரும் அதே போன்று சில அரசியல்வாதிகளும் கூட தலையீடு செய்து இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். இப்போதும் கூட நான் நினைக்கிறேன் இந்த அனுர அரசுடைய என்பிபி அரசு வந்ததன் பின்னர் அண்மையிலே நான் நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னர் அம்பாறை மாவட்ட செயலகத்திலே வைத்து இப்போது விவசாய காணியாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த 356 ஏக்கரையும் விவசாயத்திற்கு விடுவிப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாடு எட்டப்பட்ட போது எங்களுடைய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சில குழுவினர் அதை தடுக்கின்ற முயற்சியை எடுத்திருந்தார்கள். அதே நேரம் தனியார் தொலைக்காட்சி ஊடகமான சக்தி ஊடகம் கூட ஒரு ஆவணத்தை தயார்படுத்தி அதையும் வெளிப்படுத்தியதன் ஊடாக இந்த விடயம் இப்போது சற்று தாமதப்பட்டு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து இது பற்றி நாங்கள் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மேய்ச்சல் தரையை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. தமிழர்களுடைய தாய்மொழியாகிய செம்மொழியாகிய தமிழ் மொழியை பேசக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் மத ரீதியாக வேறுபட்டாலும் மொழி ரீதியாக ஒன்றுபட்டவர்கள். தமிழர்களுக்கு எந்த அளவு அச்சுறுத்தல் இருக்கின்றதோ மத ரீதியாக அவர்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்ற ஒரு இனமாகத்தான் இன்று இலங்கையிலே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏன் முஸ்லீம் சமூக செயற்பாட்டாளர்களும் தமிழ் சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து இந்த இரு இனத்தையும் ஒன்றிணைத்து போராட முடியாத வழக்கு இன்று வரைக்கும் இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டது. அது முக்கியமாக கிழக்கு மாநிலத்தில் அம்பாறையில் உள்ள நிலைமை மோசமாகத்தான் இருக்கின்றது. ஏன் இந்த அவல நிலை தொடர்கின்றது என்பது பெரிய கேள்வி. உங்கள் கருத்தை கூறுங்கள். நிச்சயமாக இது ஒரு காலத்தின் தேவையாகவும் நீங்கள் சொன்ன விடயம் இருக்கிறது. இதற்கான முயற்சியை நாங்களும் எடுத்திருந்தோம். சில சிவில் சமூக செயற்பாட்டு தளங்களும் மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற தளங்களும் இந்த முயற்சிகளை பல தடவைகள் எடுத்திருக்கிறது. அதுபோல இந்த ஒரே மொழி பேசுகின்ற 3 மதங்களையும் சேர்ந்த, அதாவது சைவ சமயத்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்று 3 மதங்களுக்கும் பொதுவான மத அமைப்புகளையும் கூட நாங்கள் பொதுவாக அனைத்து சர்வ மத ஒன்றியம் என்றெல்லாம் கூட உருவாக்கி தயார்படுத்தி பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு நேர்புத்த நெருப்பாக காணப்படுகின்ற விடயம். இது அரசியலுக்காக காலாகாலம் இருதரப்பு அரசியல்வாதிகளாலும் இந்த நேர்பூத்த நெருப்பு தட்டிவிடப்பட்டு எரிய வைக்கப்படுகின்ற ஒரு செயல். இந்த வட்டமடு காணி பிரச்சனைகள் மாத்திரமல்ல, இன்னும் விசேடமாக கல்முனை வடக்கு பிரதேச விவகாரம் அது மிகப்பெரிய பேசுபொருளாக அந்த விடயத்தையும் தூண்டி தூண்டி தமிழ் முஸ்லிம் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் இங்கே இருக்கின்றது. இது எல்லா தரப்பு அரசியல்வாதிகள். இந்த கலாச்சாரம் எனக்கு தெரிந்து 1980 காலங்களிலே, 83 காலங்கள், 85, 90 இந்த கால பகுதிகளிலே ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாச காலத்திலே விசேடமாக அவரால் உருவாக்கப்பட்ட விசேட அதிரடிப்படை போன்ற சில குழுக்களாலும் அவர்களுடைய அரசியல் தந்திரோபாயங்கள் உண்டாகும் தமிழ் பேசுகின்ற இரு மதத்தவர்கள் இடையே ஒரு பிணக்கை ஏற்படுத்தி, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்களை இரண்டாக பிரித்து தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் இங்கே இடம்பெற்ற இன விடுதலை போராட்டத்தை சிதைக்கின்ற முயற்சிக்காகவும் எடுத்த ஒரு கைங்கரியம் தான் இன்று வரையும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த
நாளிலே எடுக்கப்பட்ட முயற்சிகளால் தான் பல்வேறு சகோதர இன படுகொலைகளும் இந்த மண்ணிலே அதிகமாக அம்பாரிலே இடம்பெற்றிருந்தது. ஆனால் நாங்கள் அவைகளை மறந்து ஒரு நல்ல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். காலத்தின் தேவை கருதி இன்னமும் அது சாத்தியப்பட்ட பாடில்லை. ஆனால் ஒரு அளவிற்கு நெருக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களால் முடிந்த பணிகளை செயற்பாட்டு தளங்களிலே செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பகுதிகளிலே தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலங்கள் போன்று இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற இடங்களில் இந்த தொல்லியல் திணைக்களத்தால் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா? அவ்வளவாக இல்லை, குறைவாகத்தான். அதிகமாக தமிழர்களுடைய பிரதேசங்கள் தான் தொல்லியல் திணைக்களங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. முஸ்லிம்களுடைய பிரதேசங்களாக இப்போது மாறியிருக்கின்ற தமிழர்களுடைய பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறது. அதாவது நான் குறிப்பாக ஒன்றை கூறலாம். 2023ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேச பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்குளம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம், அது தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம். ஆனால் இன்று முஸ்லிம்களுடைய பிரதேசமாக மாறியிருக்கிறது. அந்த இடத்திலே முள்ளிக்குளம் மலை என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் எனக்கு தெரிந்தே ஒரு 18 கல்வெட்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பல குகைகள் இருக்கிறது. அந்த இடத்தை ஒரு சிங்கள பௌத்த ஆய்வாளர் எல்லாவல்ல தேரர் சொல்லப்படுகின்ற ஒரு ஆய்வாளர் அவர் கூட நிறுவி இருக்கின்றார். இந்த பிரதேசம் நந்தகிரி, அதாவது சிவ வழிபாடு நிறைந்த பிரதேசமாக காணப்பட்டதற்கான அடையாளம் இருக்கிறது என்று நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன். இந்தியா இருந்த ஒரு ஆய்வாளரை கொண்டு வந்து அந்த இடத்திலே பார்த்திருக்கிறேன். இலங்கையில் இருக்கின்ற ஆய்வாளர்களையும் கொண்டு போய் இந்த இடத்திலே பார்த்திருக்கிறேன் பல கல்வெட்டுக்களை. அந்த இடம் பௌத்தர்களுடைய இடம் என்று கூறி 2023 பௌத்த பிக்குகள் புத்தர் சிலை நிறுவுகின்ற முயற்சியை எடுத்திருந்தார்கள். அந்த வேளையிலே அது இப்போது தனி முஸ்லிம் பிரதேசமாக மாறியதனால் முஸ்லிம்கள் அதிகமாக ஆயிரக்கணக்கிலே திரண்டு அதை தடுக்கின்ற முயற்சியை அவர்களுடைய உள்ளூர் அரசியல்வாதிகளோடு இணைந்திருந்தார்கள். அந்த இடத்திலே ஒரே ஒரு தமிழ் நபராக நானும் அவர்களோடு இணைந்து அந்த தடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருந்தேன். அப்போது வந்திருந்த சட்டத்தரணிகள் 3 பேர் எங்களுடைய தமிழ் சட்டத்தரணி ஒருவரோடும் தொடர்பை ஏற்படுத்தி இந்த ஆவணங்களை பரிசீலித்த போதுதான் நானும் அறிந்தேன். அந்த ஆவணங்களுடைய அடி ஆவணமாக தமிழர்களுடைய ஆவணங்கள் இருப்பதையும் நான் அந்த இடத்திலே அவதானித்தேன். அங்கே நான் ஒரே ஒரு தமிழனாக முஸ்லிம் பிரதேசம் என்று பார்க்காமல் அந்த இடத்திலே போராட்டத்தில் இணைந்திருந்தேன் என்பதையும். நல்லது. நாங்கள் நிறைவு செய்யும் நேரத்துக்கு வந்துவிட்டோம். இப்படியான ஆவணங்கள், அதாவது சரித்திர ரீதியாக தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டியது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதும் எங்களுடைய இந்த தலைமுறையினுடைய கடமை என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் உயிரோடை தமிழ் வானொலிக்கு உங்கள் நேர்காணலை அம்பாறை, அதாவது கிழக்கு மாகாணம் சார்ந்த சமகாலத்தில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் பற்றி நீங்கள் பேசியிருந்தார்கள். அந்த வரை உங்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி பிரதீபன். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.